இன்னைக்கு நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு, நரேந்திர மோடி ஐயா. அவங்கள்ட்ட நம்ம ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான நடிகர்களாக மாறிடுவாங்க. அரசியலில் இப்படி ஒரு நடிப்புக்கார ஒரு அரசியல் தலைவரை இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவர் எத்தனை கலரில் தலப்பா கட்டினாருங்கிறத நான் பிரச்சாரத்தில் ஒரு படமே எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். 52 கலரில் தலப்பா. இந்தியாவில் இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி இவங்கெல்லாம் பிரதமராக இருந்திருக்காங்க. என்னைக்காவது அத்தனை கலரில் தலப்பா கட்டியிருக்காங்களா? இது மாதிரி வேடதாரியாக இருந்து இந்த நாட்டிலே மக்களை எந்த இடத்துல சந்திக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். இங்கே தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்துகிறப்ப என்ன சொன்னார்? முதல் கூட்டம் ஜனவரி மாதம் முதல் கூட்டம் 2024 நான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம் வந்திருக்கேன். This is my first political meeting in Tamil Nadu. I love Tamil people. I love Tamil culture. அவர் பேசினது இதை பூரா பேசிட்டு ஒரு கும்பிடு போட்டார். இந்த என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தமிழ்ல வாசார். தமிழ்நாட்டுக்காரங்க பூரா அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம். என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னாரு. அப்படின்ட்டு ஒரு விமான நிலையத்தை திறந்து வச்சார் திருச்சியில். ஜனவரி மாதம் திறந்து வச்ச விமான நிலையம் போன வாரம் வரைக்கும் பூட்டி தான் கிடந்துச்சு. அவர் திறந்து வச்ச முதல் விமான நிலையம் 6 மாசமா பூட்டி கிடந்துச்சு. அதிலேயே முடிவாயிருச்சு. மோடியினுடைய சகாப்தம் இதோட முடிய போகுதுங்கிறத தீர்மானிக்க போகிற இடம் எதுன்றதான் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இங்கே தமிழ் சொந்தங்களே என்னாரா ஒரிசாவில் போய் என்ன பேசுகிறாரு? ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. 9 தடவை ரோட் ஷோ ஆகாகா ஓகாகா பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா एक डिसाइड कर चुका है अब की बार 4 चौका है அப்படின்ட்டு 9 தடவை பேசிட்டு போயிட்டார். இங்கே தேர்தலை முடிச்சாச்சு. ஒரிசாவில் போய் அதான் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சுல கதை. ஒரிசாவில் போய் என்ன பேசுகிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியார் கோயிலில் இருக்கிற அந்த சாவியை ஒரு தமிழன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு தமிழர்களை திருடர்கள்னு எங்கே போய் சொன்னார்? ஒரிசாவில் போய் சொன்னார். இங்கே தமிழ் சொந்தங்களை, ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள். அவருடைய நாடகத்துக்கு வேற உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை. அரேபியாவுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த மன்னரை இஸ்லாமியர்கள் மாதிரி இப்படி கட்டி பிடிச்சி அப்படின்னாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே இஸ்லாமியர்கள் அரேபியாவில் போய் மன்னரை இஸ்லாமிய முறைப்படி கட்டி பிடிச்சி இப்படி ஒரு இப்படி ஒரு மரியாதை செலுத்துறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே அரேபியாவில் மன்னரை கட்டி பிடிப்பார். இங்கே என்ன பேசுவார்னா, இந்து பெண்களுடைய தாலியை இஸ்லாமியர்கள் திருடி கொண்டு போவார்கள். அங்கே போய் அரேபிய மன்னரை கட்டி பிடிக்கிறது, இங்கே பேசுறது வேற. போன வாரம் போய் போப்பாண்டவரை கட்டி பிடிச்சார். அவர் ஏற்கனவே எந்திரிச்சு நிற்க முடியாமல் இருக்காரு, அவரை கட்டி பிடிச்சார். ரோமில் போய் போப்பாண்டவரை கட்டி பிடிப்பார். ஆனால் இங்கே பாம்பேல கிறிஸ்தவர்களுக்காக உழைத்த ஸ்டேன் அப்படிங்கிற பாதிரியாரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அவர் இறக்குற வரைக்கும் அவரை சிறையில் அடைத்தார். இதுக்கு பேர் தான் நாடகம். இன்னைக்கு ஒருத்தன் யூடியூப்பில் மொபைலில் ஒரு மீம் போட்டிருக்கான். அரேபிய மன்னரை போய் கட்டிப்பிடித்த மோடி, போப்பாண்டவரை கட்டிப்பிடித்த மோடி அப்படின்ட்டு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அவர் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் சங்கராச்சாரியாரை கட்டிப்பிடிக்க முடியுமான்னு கேட்டார். கட்டிப்பிடி பார்ப்போம்.
அப்துல் கலாமையே கீழே சேரில் உட்கார வச்சாங்க எங்க சங்கர மடத்தில். இவரை கட்டி பிடிக்க விடுவாங்களா? ஏன்? ஜாதி. இந்த ஜாதி வெறி என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அற்புதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். குறவஞ்சின்னு ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம். அந்த படத்தில் CS ஜெயராமே ஒரு பாட்டு பாடுவார். கலைஞருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு காதல் பாட்டு, நிலாவை பார்த்து பாடுறது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்திட்ட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. சிவாஜி கணேசன் நடித்த படம். அதில் ஒரு வசனம் வரும். சிவாஜி கணேசன் பேசுவார், ஜாதி என்பது ஆண்டவன் கொண்டு வந்தாலும் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் உயிர் இருக்கும் வரை அதை எதிர்த்து கொண்டே இருப்போம்னு என் தலைவன் எழுதிய வசனம் குறவஞ்சியில் சிவாஜி கணேசன் பேசுவார். ஜாதியை ஆண்டவன் கொண்டு வந்தாலும் சரி, அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சரி, அதை சாகும் வரை எதிர்ப்போம் என்று வசனம் எழுதிய தலைவர். அதில் இன்னொரு வசனம் வரும். ஜாதி மறுப்பு திருமணம் செய்த எங்களை நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள் என்று சொன்னால் எங்கள் மரண ஒலி உங்கள் ஜாதியை அழிக்கட்டும் அப்படின்னு சிவாஜி கணேசன் குறவஞ்சியில் வசனம் பேசியிருப்பார். இந்த ஜாதிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. இன்னைக்கு வேற ஜாதி ஒரு பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணிட்டான். அவங்க அப்பாட்ட சொல்றான், பா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன், அது நம்ம ஜாதி இல்லை. அப்பா சொல்ற, டே குரங்கா இருந்தாலும் குளத்துல கொல்லணும்டா. வச்சிருக்கான் பாரு பழமொழி. குரங்கா இருந்தா கூட குளத்துல கொல்லணும்னா, குரங்கு மாதிரி பெண் இருந்தா கூட நம்ம ஜாதியில கட்டுறா அப்படின்றார். அப்ப அவன் சொல்றான் அவங்க அப்பாட்ட, பா அவ இன்னொரு ஜாதி பொண்ணு தான், எல்லா ஜாதிக்கார பொண்ணுகிட்டையும் என்ன இருக்கோ அது அவள்கிட்டே இருக்குன்னா. ஒரு பெத்த அப்பன்ட்ட மகன் இதெல்லாம் பேச முடியுமா? மற்ற ஜாதிக்கார பெண்களிடம் என்ன இருக்கோ அது பூரா அவள்கிட்டே இருக்கு. 10 மாதம் கழித்து குழந்தை அவளால் பெற்று தர முடியும். குழந்தை பெக்கிறதுக்கு ஜாதி தேவையில்லப்பாங்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைடா நம்ம ஜாதியில் தான்டா கட்டணும். அதுக்கு கலைஞர் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார், ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு. ஒரு அழகான 6 பெண்களை வேற நாட்டு பெண்கள், வேற மாநிலத்து பெண்களை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஒருத்தனை கொண்டு வந்து, ஒரு இளம் வாலிபனை கொண்டு வந்து, அந்த 6 பெண்கள், ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நடிகை மாதிரி இருக்கு. நடிகைகள் பேரை சொல்ல பயமாக இருக்கு. ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நடிகை மாதிரி அழகாக இருக்காங்க. அந்த பையன் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த 6 பிள்ளைகளில் ஓன் ஜாதிக்கார பொண்ணு எதுன்னு கண்டுபிடிச்சி தாலி கட்டுறான்றார். அவன் ஒன்று ஒன்றா பார்க்குறேன், எல்லாமே அழகாகத்தான் இருக்கு. சாதி எப்படா கண்டுபிடிக்கிறது? கண்ணு இவ்வளவு அழகாக இருக்குது, மூக்கு ஆஹா இந்த பிள்ளைக்கு அவ்வளவு அழகாக இருக்கே, சிரிச்சா என்ன அழகாக இருக்கு, என்ன ஜாதின்னு தான் தெரியல. ஸ்ட்ரக்சர், சேலை கட்டி என்ன அழகு, சேலை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. சே பொட்டு வச்சா, சே பூ வச்சிருக்கா, என்ன அழகாக இருக்கு. 6ஐயும் பார்த்து கிறுக்கு தட்டிருச்சு அவனுக்கு. யார் எந்த ஜாதின்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஒரு பொண்ணை கட்டுறான்ட்டார். போய் ஒரு பொண்ணை செலெக்ஷன் பண்ணி இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்ட்டான். கடைசிக்கு பார்த்தா இவன் ஜாதி இல்லை அந்த பொண்ணு, இவன் எந்த ஜாதியை வெறுக்கிறானோ அந்த ஜாதியை சேர்ந்த பொண்ணு. தாலியை கட்டியாச்சு. அப்போ தான் அங்கே அந்த இருக்க பெரியவர் சொன்னார், டேய் அழகுக்கு ஜாதி இல்லைடா, அறிவுக்கு ஜாதி இல்லைடா, சாப்பாட்டுக்கு பசிக்கு ஜாதி இல்லைடா, ஒரு மனிதனுடைய அன்புக்கு ஜாதி கிடையாதுடான்னு சொன்ன ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பசி எல்லா ஜாதிக்காரனுக்கும் தான் வரும். எல்லா ஜாதிக்காரனும் பசிச்சா வாயில தான் சோறு திம்பான். எவனாவது வேற வழியா சோறு திங்கிறானா? நாங்கள் என்ன ஜாதி தெரியுமா, நாங்கள் மூக்கு வழியாக தான் திம்பான். யாராவது சொல்கிறா பார்ப்பான்.
எல்லா ஜாதிக்காரனுக்கும் எல்லாம் ஒன்று தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான். 10 மாதம் தான் எல்லா பேரும் அவங்க அம்மா வயிற்றில் இருந்துட்டு வர முடியும். நான் பெரிய ஜாதிக்காரன், நான் ஒரு 15 மாதமாவது எங்கள் அம்மா வயிற்றில் இருந்துட்டு தான் வருவேன். உன்னையால் புடியாமல் பண்ணி இருக்க முடியுமா? நீயும் அவுட்டு, உங்கள் அம்மாவும் அவுட்டு. இல்லை 6 மாதத்தில், நாங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஜாதிக்காரங்க, நான் 6 மாதத்துலேயே பிறக்கிறேன்னு சொன்னால் குறப்பிரசவம்டா. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் புள்ள பிறந்துடும். ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க, வயிறு வலி வந்துடும். 7.5 மாதத்தில் பிறந்துடுவேன். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த 7.5 மாதத்தில் பிறந்தவன் நம்ம பாஜக தலைவர் மாதிரியே இருப்பாங்க. எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன். உடனே முதலமைச்சர் ஆகினேன், உடனே தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணனேன், ஆகாகா ஓகாகான்ட்டு. அந்த 7.5 பிறந்தவன் எப்படி இருப்பான்னா எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். லியோனியா முடிக்க சொல்கிறா, டப்பாலாம் கொடுக்க வேணாமா, போதுமையா பேசுனது. அவனுக்கு ஏதாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வண்டி ஓட்டுற டிரைவரை ஓட்டியா, சும்மா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு ஓட்டியா அழுத்தி போயாண்ணா, அழுத்தி புளிய மரத்தில் மோதிடுவார், ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டு கிடப்பேன். யார்? 7.5 பிறந்தது. அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு ஹோட்டலில் போய் இட்லி சொல்லுவேன், எங்கடா இட்லி? பொறுங்க, என்ன பொறுங்க, இட்லி பொரியா, ஏயா இப்படி கத்துறாரு? எல்லா இடத்துலையும் அவசரப்படுவான். யார்? இந்த 7.5 மாதத்தில் பிறந்தவன். இன்னும் சில பேர் 10 மாதம் முடிஞ்சு 2-3-15 நாள் ஆயிரம் பிறக்க மாட்டான். ஆகஸ்ட் 6ஆம் தேதி பிறக்க போகிறான்னு டாக்டர் தேதி குறிச்சிருவார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆயிரம் வயிற்ற விட்டு வரமாட்டேன். டாக்டர் டேட்டு முடிஞ்சிருச்சுரா வாடா அப்படிம்பார். பதறாமல் இருப்பேன். அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுவாங்க. இது இந்த 10.5 மாதத்தில் பிறந்தது எப்படி இருக்கும்னா, அந்த இப்படியே தான் கிடப்பேன், எடப்பாடி பழனிசாமி மாதிரி. எப்போ மெதுவாக லியோனியா ஒரு 11 மணி வரைக்கும் பேச சொல்லியா, வீட்டில் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன், இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன். டிரைவரை மெதுவாக ஓட்டு, இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு சாயங்காலம் போனால் போதும், மெதுவாக ஓட்டு. இவன் யார்? 10.5 பிறந்தது. ஒரு மனுஷன் அம்மா வயிற்றில் 10 மாதம் தான்டா இருக்க முடியும். ஜாதி இதில் எங்கடா ஜாதி? தாயில்லா பிள்ளைங்கிற படத்தில் என் தலைவர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஒரு மனிதன் தலையிலே பிறந்தான், ஒரு மனிதன் தோளிலே பிறந்தான், ஒரு மனிதன் தொடையிலே பிறந்தான், இன்னொரு மனிதன் காலிலே பிறந்தான் என்று எழுதுகிறீர்களே. ஒரு மரத்திலே உச்சி கிளையிலே, ஒரு மாமரத்திலே உச்சி கிளையில் அத்திப்பழமும், உச்சி மரத்திலே அத்திப்பழமும், கிளையிலே பலாப்பழமும், வேரிலே மாம்பழமும், அதற்கு அடி கீழே இருக்கக்கூடிய வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் நவாப்பழமுமா காய்க்கும். மாமரத்தில் மாம்பழம் மட்டும்தான்டா காய்க்கும். உச்சியில் ஒரு பழம், கிளையில் ஒரு பழம், தண்டில் ஒரு பழம், வேரில் ஒரு பழம் என்று இதுவரை காய்த்ததாக வரலாறு இல்லை. மரத்துக்கிட்ட இருந்தாது கற்றுக்குங்கடா. எல்லா மனிதனும் ஒரு தாயிடமிருந்து தான் பிறக்க முடியுமே ஒழிய தலையிலிருந்தும் தோளிலிருந்தும் தொடையிலிருந்தும் காலிலிருந்தும் பிறக்க ஒரு மனிதனால் முடியாது என்பதை ஒரு மரத்தை வைத்து உதாரணம் சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவருக்கு இந்த உதாரணம் கிடைக்கும்? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போட்ட நாடகம் இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார். பை நிறைய வெறும் சாமி படமாக வச்சுருப்பார். எல்லா மதத்து சாமி படமும் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? முருகனுடைய வேல்கம்பு இருக்கும், சாய்பாபா படம் இருக்கும், மாரியம்மா படம் இருக்கும், காளியம்மா படம் இருக்கும், வேளாங்கண்ணி மாதா படம் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய தொப்பியும் உள்ளே போட்டிருப்பார். திங்கக்கிழமை பார்த்தா முருகன் கோயிலில் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு பிச்சை எடுப்பார், கையில் வேல்கம்பை வச்சு. எல்லோரும் காசு போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை பாரிஸ் அந்தோனியார் கோயில் போயிடுவார். அங்கே போய் அந்தோனியார் படத்தை மாட்டிக்கிட்டு, அச்சீஷா அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்கள் அந்தோனியார் கோயிலில் பிச்சை. புதன்கிழமை எங்கே வருவார்னா வராகியம்மன் கோயிலுக்கு வந்துடுவார். சின்னமலையில் வராகியம்மா, அம்மா வராகியம்மா, அங்கே பிச்சை எடுப்பார். வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவார். சாய்பாபா
பாபா பாபா பாபான்னு அங்கே பிச்சை. வெள்ளிக்கிழமை இங்கே தர்காவுக்கு வந்துடுவார். எங்கே நம்ம ஆயிரம் விளக்கு பக்கத்தில் இங்கே ஒரு தர்கா இருக்குல்ல, அங்கே உட்காந்துருவார். சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிடுவார். பெருமாளே பெருமாளே ஸ்ரீரங்க பெருமாளே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசல்ல எல்லா அடையாளத்தையும் ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்லையா பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு. இவருக்கு நரேந்திர மோடிக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ பிரதமரை பிச்சைக்காரன் சொல்லின்னு எதுவும் எழுதிவிடாதீங்கய்யா. அவரை பிச்சைக்காரன் நான் சொல்லலை. பிச்சைக்காரர் பிச்சை எடுப்பதற்காக இப்படி வேஷம் போட்டார். ஆனால் நரேந்திர மோடி ஓட்டை பெறுவதற்காக இப்படி வேஷம் போட்டு கடவுளையே ஏமாற்றியவர் யார் என்று சொன்னால் நரேந்திர மோடி தான். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாரு. ராமர் கோயில் வச்சிருக்க ஏரியாவிலே தோக்கடிச்சிட்டாங்க. உடனே ஜெய் ஜெகநாத்ன்ட்டார். ராமர் யோசிக்கிறாரு, எலெக்ஷன் வரைக்கும் என்னைய கூப்பிட்டுட்டு இருந்தியப்பா, இப்போ ஜெகநாதன்ட்ட போயிட்டே மாப்பிள்ள. அது வரைக்கும் நான் தேவைப்பட்டேன், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் தேவைப்படலையா அப்படின்னு யாரு? ராமரே கண்ணீர் விட்டு அழுகுறார். அவர் கடைசியாக தேர்ந்தெடுத்த ஆயுதம் எதுன்னா விவேகானந்தர் கோயில் எங்கே கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணணும்னா யாரும் இல்லாமல் நீங்களாக போய் உட்காந்து பண்ணணும். 6 கேமரா அந்த இதே மாதிரி. அதுக்கு பேர் தியானமா? சினிமாவில் தாலி கட்டுவாங்க பாரு, அது மாதிரி தான் அது. சினிமாவில் ஒரு நடிகைக்கு 20 தடவை தாலி கட்டுவார் அவர். அதே ஐயர் தான், அதே மந்திரம் தான். கட்டிட்டாருங்கிறதுக்காக அந்த பிள்ளை வந்து உன் கூட தான் வாழ்வேன்னு சண்டை போட்டிருக்கா. நான் ஒரு சீரியலில் நடித்தேன். அந்த நடிகைக்கு 11 தடவை தாலி கட்டி எடுத்தாங்க. அது யாருன்னு சொன்னால் அதை வேற கனெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஒரு நடிகைக்கு 11 தடவை தாலி கட்டி ஷூட்டிங் எடுத்தாங்க. உடனே எங்கள் வீட்டில் அந்த நடிகையோட சொந்தக்காரங்கள்லாம், நீ தாலி கட்டிட்டீங்களா, அந்த பிள்ளை கூட தான் நீ வாழணும்னு அந்த பிள்ளை சண்டை போட்டால் எப்படியாது? ஷூட்டிங்கில் கட்டுற தாலி உண்மையான தாலியாது? ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணுற தியானத்துக்கு பேர் தியானமா? விவேகானந்தர் ஏத்துக்கு வராத? 15 கேமராவுக்கு மத்தியில் தியானம். விவேகானந்தர் ஏயா ராமரை ஏமாத்தின, ஜெகநாதரை ஏமாத்தின, என்னையுமா கடைசியில் ஏமாத்துற? நான் இதிலிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கேன், இங்கேயும் வந்து என்னை ஏமாத்துறியா ஐயான்ட்டு விவேகானந்தரே கண்ணீர் விட்டு அழுதார். விவேகானந்தர் சொன்ன ஒரு கதையை நான் சொல்கிறேன். ஒருத்தன் சாமிகிட்ட வந்து டேட் கேட்குறேன். சாமி, கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் தான் வந்து கோயிலை திறந்து வைக்கணும், வாங்க. சாமி வாயை திறந்து பேசாத, ஆனால் அந்த சாமி பேசுதுன்னு அவர் ஒரு கதை சொல்லுவார். எனக்கு டேட் இல்லைடா, டைரியில் டேட் இல்லை, பார்த்துக்க. இல்லை சாமி, நான் 6 மாதமாக ஒன்றையவே நினச்சிக்கிட்டு அந்த கோயில் கட்டியிருக்கேன், நீ தான் வந்து திறந்து வைக்கணும். அப்போ கடவுள் சொன்னார், நீ கல்லில் தானடா கோயில் கட்டுவ, நீ கல்லில் கோயில் கட்டினா நான் அங்கே வந்து கல்லாதாண்டா இருப்பேன், உன் மனசில் கோயில் கட்டுறா, அங்கே வந்து நான் உயிரோடு இருப்பேன்டான்னு சொன்னாராம். யார்? கடவுள். கல்லில் கோயில் கட்டினீன்னா நான் வந்து அங்கே கல்லாதான் இருப்பேன், மனசில் கோயில் கட்டுறா, அங்கே வந்து உயிரோடு இருப்பேன்னு கடவுள் சொன்ன மாதிரி விவேகானந்தர் சொன்ன கதை. கல்லிலே கோயில் கட்டி இந்த மக்களை மதத்தால் பிரித்து விடலாம் என்ற நரேந்திர மோடியின் கனவுக்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் யார் என்றால் அவர்தான் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி. அந்த முதல் இந்தியா கூட்டணியில் என்ன சொன்னார் தெரியுமா? காங்கிரஸ் அல்லாத 3வது அணி அமைப்பது பாஜகவை வெற்றி பெற செய்துவிடும், அதனால 3வது அணி அமைக்காதீங்க, எல்லாரும் ஒன்று சேருங்கிற அந்த கோரிக்கையை முதலில் வைத்து இந்தியா என்ற அந்த ஒற்றுமையை உருவாக்கிய ஒரு தலைவர் நமது தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு நரேந்திர மோடியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, பாவம். இந்த கம்பியில் நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் கொட்டு கொட்டிட்டு அப்போ கையில் ஒரு குச்சி வச்சுருப்பேன். அந்த குச்சி எதுக்காக வச்சுருப்பாங்க தெரியுமா? கம்பி மேலே நடக்கிறவங்க பேலன்ஸ் பண்ணுறது. அந்த ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு கம்பியில் எப்படியாவது நடந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு இந்த குச்சியில் சந்திரபாபு நாயுடு தொங்கிட்டு இருக்காரு, இந்த குச்சி இந்த எண்டில் வந்து யார்? நிதிஷ்குமார்.
2 பேரையும் தொங்க விட்டுக்கிட்டு கம்பியில் ஐயா நடந்துக்கிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தன் அப்படின்னு இழுத்தாக்கா அவ்வளோதான், கம்பி அந்த நச்சுன்னு உழுக வேண்டியதான். இந்த உதாரணத்தை சொன்னது வேற யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். 2 பக்கமும் குச்சியில் பலாப்பழத்தை கட்டி கொண்டு கம்பி மேல் நடப்பது தான் கூட்டணி ஆட்சி நடத்துகின்ற அந்த அதுக்கு திறமை உள்ளவர்கள் தான் அதை நடத்த முடியும்னு சொன்னது யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு யாரு? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய நாடகங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை மாதங்களோ எத்தனை நாட்களோ என்று இந்தியாவே இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு முதல்வரை அழைத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டிய தலைவர் நம் தளபதி ஸ்டாலின் தான். புதுமை பெண்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைத்து வந்தார். அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை அழைத்து வந்தார். இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்பது எல்லா மாநிலங்களையும் கூட்டி இயக்கம்தான் இந்தியா என்பதை இந்தியாவுக்கு சொன்ன ஒரு இந்திய தலைவராக இன்னைக்கு பரிணமித்திருப்பவர் நமது தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவர் நிலைமை இந்த பானையில் ஒரு ஓட்டை விழுகும், தண்ணி நிறையா இருக்கும், தண்ணி லீக் ஆனோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா புளி வச்சு அடைப்பாங்க. புளி வச்சு ஒரு ஓட்டையை அடைச்சிட்டாரு, திருப்பி இங்கிட்டு ஒரு ஓட்டை புளி, கீழே ஒரு ஓட்டை பெரிய புளி வச்சு அடைச்சார், இங்கிட்டு ஒரு ஓட்டை புளியை வச்சு அடைச்சாச்சு. மொத்தம் 15 புளி வச்சு அடைச்ச ஒரு பானை திடீர்னு அடியில் இவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்துருச்சு, தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓட்டப்பானையை கையில் வைத்து கொண்டு நிற்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஐயோ ஐயோ, இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. என்ன நடந்தாலும் என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி துணிச்சு நிற்கணும். அதை விட்டு தோத்து போயிடுவோம் தெரிந்து போட்டியிலிருந்து விலகி போன எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் அரசியல் அஸ்தமனம். இனி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்லது அதிக இடங்களை கைப்பற்றுவதோ நடக்காத காரியம். காரணம், என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதி ஸ்டாலின் இந்தியாவே பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியை இன்னைக்கு நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க நம்ம சகோதரர்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, அதில் கணவன் மனைவி வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அதில் ஒரு சில பேர் ஜோடியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. மனைவியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இட்லி கொடுப்பா, தோசை கொடுப்பா, மனைவி இந்த பக்கம் உட்காந்துருக்கேன் அல்லது இடது பக்கம் உட்காந்துருக்கேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மனைவியை எழுத்தாப்பில் உட்கார வச்சு இவர் எழுத்து உட்காந்து இட்லி தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 கப்புள்ள யார் உண்மையான அன்புள்ள கப்புள்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் உட்கார வச்சுருக்கவரா இல்லை எழுத்தாப்பில் உட்கார வச்சுருக்கவரா? யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உட்கார வச்சுரு. நீங்கள் அப்படி தான் உட்கார வைப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்லை எழுத்தாப்பில் உட்கார வைக்கிறவர், எழுத்தாப்பில் உட்கார வைக்கிறன்னு அண்ணன் சொல்கிறாங்க. இந்த கேள்வியை ஒரு பையன்கிட்ட கேட்டார் ஒரு வாத்தியார். டேய், புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இன்னொருத்தர் எழுத்தாப்பில் மனைவியை உட்கார வச்சு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. யார் உண்மையான அன்பான ஜோடி அப்படின்னு கண்டுபிடுறா அப்படின்னா அந்த பையன், என்ன சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, கண்டுபிடிச்சி சொல்கிறா, நீ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானே, கண்டுபிடுறா அப்படின்னா அந்த சார் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன்னா 10 நிமிஷம் கழித்து, சார் இந்த எழுத்தாப்பில் மனைவியை உட்கார வச்சுருந்தார்ல அவர் தான் சார்ண்ணா. எப்படிரா அப்படின்னு அவர் இட்லி சொன்னார் சார். அந்த அம்மா தோசை சொல்லிச்சு, இட்லி முதல்ல வந்துருச்சு, ஆனால் அந்த தோசை வர்றது கொஞ்சம் லேட்டாகிருச்சு. ஆனால் இந்த ஆள் இட்லி வந்தோன்னே கப்புன்னு அள்ளி உள்ளே போட்டார், போட்டு தட்டை வலிச்சு நக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தோசை வந்துச்சு. ஆனால்
அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அம்மாவுக்கு இட்லி சொல்லியிருந்தார், இவர் தோசை சொல்லியிருந்தார். இவருக்கு அந்த அம்மாவுக்கு இட்லி வந்துருச்சு, ஆனால் அந்த அம்மா சாப்பிடவே இல்லை. இவருக்கு தோசை வந்த பிறகு தான் அந்த அம்மா இட்லியை சாப்பிட்டுச்சு. தன் கணவன் எப்போ சாப்பிட்றானோ அப்போ தான் நானும் சாப்பிட்ணும்னு நினைக்குது சார் அந்த கப்புள். அவங்க தான் சார் உண்மையான அன்பான ஜோடி அப்படின்னு சொன்னான். நமக்கு வர்றது முதல்ல வந்தோன்னே நம்ம டக்குன்னு சாப்பிட்டோம்னா அவன் குடும்பத்துக்கு லாயக்கே இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவேன், வந்தோன்னே கப்பு கப்புன்னு சாப்பிட்டு உனக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்பேன். இன்னும் வரலையா, அப்போ இன்னும் 2 இட்லி கொடுப்பான் அப்படின்னு இன்னும் 2 இட்லி கொடுத்து 4 இட்லியும் திம்பான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தோசை வரும், இன்னொரு தோசை கொடுன்னா அந்த அம்மாவுக்கு சொன்ன தோசையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். தன் மனைவிக்கு எப்போ தோசை வருதோ அது வரைக்கும் இட்லியை வச்சுக்கிட்டு காத்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாயா உண்மையிலே குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியானவன். 10 ஆண்டுகள் ஒரு கட்சி எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா, ஜோசியக்காரங்கள்லாம் இவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், 12ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனும் இவருடைய ஜாதகத்தில் ஒன்று சேராது, அதனால் இவர் ஜென்மத்துக்கு முதலமைச்சர் ஆகப்பட முடியாது பிடாதுன்னா இந்த பிடாதுன்னு சொன்ன பிறகு ஜோசியத்தை சொல்றதையே விட்டுட்டான். 12ஆம் இடத்தில் சந்திரனும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருந்தால் இவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்ற ஜோசியத்தை பொய்யாக்கி 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சியை 2021 ஆளுங்கட்சியாக ஆக்குவதற்கு அவர் சந்தித்த மக்கள் இயக்கம்தான் எங்கள் தளபதியை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கி இத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவருடைய ஆட்சியில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் ஒரு காலத்தில் சாமியார்களை மேடைக்கு கூப்பிடுறது திமுகவினுடைய கொள்கைக்கு மாறுதலான கொள்கைன்னு நினைச்சாங்க. அப்போ முதலாக ஒரு சாமியாரை மேடைக்கு அழைத்து வந்து அந்த சாமியாரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கி அந்த சாமியாருடைய பேச்சையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே பேச வைத்து ஒரு காவி உடை தரித்த சாமியாரை மேடை ஏற்றிய ஒரு தலைவர் யார் என்றால் அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் யார் என்றால் குன்றக்குடி அடிகளார் என்ற ஒரு அடிகளாரை ஒரு சாமியாரை மேடை ஏற்றி திமுகவினுடைய மேடையில் ஒரு காவி உடை தரித்த சாமியாருடைய அந்த சிந்தனைகளை திமுக மேடைக்கு கொண்டு வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரியான கட்சி அல்ல என்பதை அன்னைக்கே நிரூபித்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நம்ம தளபதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? இன்னைக்கு முந்தா நாள் ராமானுஜர் தலைவர் எழுதிய ராமானுஜர் என்ற வரலாற்றை புத்தகமாக வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவிலே ராமானுஜர் மடத்தைச் சேர்ந்த 5 ஜீயர்கள் மேடையிலே அமர்ந்து என் தளபதியின் கையிலே அந்த புத்தகத்தை வாங்கினார்கள் என்று சொன்னால் இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த பிரச்சாரத்தை நாள்தோறும் பொய்யாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அப்படிப்பட்ட தளபதியாருடைய ஆட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கூட இன்னைக்கு ஜாதி, பள்ளிக்கூடத்தில் கூட இன்னைக்கு மதவெறியை தூண்டுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாபுன்னு ஒரு படத்தில் கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் சிவாஜி கணேசன் ரிக்ஷாக்காரராக இருப்பார். அந்த ரிக்ஷாக்காரன் சிவாஜி கணேசன் சாப்பாடு கொண்டு வரும் ஒரு அம்மா. அந்த சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பார் கவிஞர் வாலி. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா அப்படிமாங்க. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா ஆய் 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 தலக்கா ஆய் ஆய் அத்தரி பச்சா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அதில் ஒரு வரி வரும்,
குலாம் காதர் புலாவிலே கறி கிடைக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் எறாயிருக்குது, அது பத்மநாபர் ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வழக்குது. ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, ஜாதி சமய பேதமெல்லாம் சோத்த கண்டா பறக்குதுன்னு அன்னைக்கு கவிஞர் வாலி எழுதினார். ஆனால் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு அம்மா காலை உணவு சத்துணவு ஆக்குதுங்கிறதுக்காக அந்த அம்மா கையில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஜாதி வெறியர்கள் எல்லாம் தூண்டி விட்டு, யார்? அண்ணாமலை அவங்க ஊரில் தான், கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் நடந்துச்சு இந்த சம்பவம். அந்த அம்மா வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோன்ட்டு ஜாதி வெறியர்கள் தூண்டி விட்டதால் அந்த மாணவர்கள் சாப்பிட மாட்டேன்ட்டான். தலைவருக்கு இந்த செய்தி வருது. உடனே அந்த கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்கிறத செய்யுங்கன்னார் நம்ம முதலமைச்சர். அந்த கலெக்டர் பிரபு சங்கர் இன்னைக்கு திருவள்ளூரில் ஆட்சித்தலைவராக இருக்கார், அப்போ கரூரில் இருந்தார். அவர் நேரம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன செஞ்சார் தெரியுமா? சாப்பாடு அந்த அம்மாவை செய்ய சொல்லி கலெக்டரு, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் வரிசையில் கீழே உட்காந்து இலையை போட்டு அந்த அம்மாவை பரிமாற சொல்லி கலெக்டர் தலைமையில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. டேய், எந்த ஜாதிக்காரங்க சமைச்சாலும் சாப்பாடு ஒன்று தாண்டா அப்படின்னு கலெக்டர் தலைமையில் எல்லாரும் சாப்பிடுவோம். ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த மாணவர்கள் மனம் திருந்தி இனிமே நாங்கள் இந்த அம்மா சமைச்சாதான் சாப்பிடுவோம்னு சொல்லி 1 மணி நேரத்தில் அங்கே நடைபெற இருந்த அந்த ஜாதி பிரச்சனையை தீர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். நான் வாத்தியார் வேலை பார்க்குறப்ப அப்போ ரம்லான் நோன்பு நடந்துகிட்ருக்கு. எங்கள் கிளாஸில் இருக்க இஸ்லாமிய மாணவர்கள்லாம் நோன்பு இருக்கான். அப்போ கூட படிக்கிற இந்து மாணவர்களுக்கு அந்த நோன்பை பற்றி என்னன்னு தெரியாது, சின்ன பிள்ளை தானே. அவனுக்கு அந்த நோன்பு இருக்கிற மாணவர்கள்ட்ட தயிர் சோறை வச்சு ஊறுகாயை வச்சு அவங்க முன்னாடியே திங்கினான். நோன்பு இருக்கிறவனுக்கு எச்சி ஊறுச்சுன்னா அதை முழுங்கக்கூடாது, அப்படி ஒரு நோன்பு இருக்கவங்க. அந்த மாணவர்களை அவங்க நக்கல் பண்ணுறாங்க. நோன்பை இப்போ பாரு அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த ஊறுகாயை எடுத்து திங்கிறேன், புளிச்சோரை சாப்பிட்றேன், புளிக்குழம்பை ஊற்றி அப்படியே பிணைஞ்சு அடிக்கிறான் அவன் முன்னாடி. அந்த மாணவர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, சார் நாங்கள் நோன்பு இருக்கோம் சார், இப்படி மத்தியானம் எங்கள் முன்னாடி சாப்பிட்றாங்க சார், மனசு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. அந்த மாணவர்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன். டேய், இன்னொரு மதத்தை பழிக்கிறது எதுக்கு சமம்னா, அண்ணாந்து பார்த்து நம்ம எச்சியை துப்புனோம்னா அந்த எச்சி மீண்டும் நம்ம முகத்தில் தாண்டா வரும். இன்னொரு மதத்தை பழிப்பதும் அண்ணாந்து எச்சி துப்புவதும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன். சிவபெருமானை கும்பிட்றவங்க 3 கோடு போட்டு ராமம் போடுவாங்க, பெருமாளை கும்பிட்றவங்க இப்படி 3 கோடு போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவிம்பாங்க. இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா இர்ரகுமான் இர்ரஹீம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த நம்பரை 3ஐயும் கூட்டி பாருங்க. அந்த 3 நம்பரையும் கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் 3ஆம் நம்பரில் முடியும். 3ஆம் பிறை அன்னைக்கு தாண்டா இஸ்லாமியர்கள் நோன்பு முடிப்பாங்க. இந்த 3 மதத்துலேயும் 3ஆம் நம்பர் ஒன்றா இருக்குங்கிறது எதை காட்டுதுன்னா, நம்மெல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தாண்டா, இடையில உண்டாக்குன மார்க்கம் தாண்டா மதம். அதனால நீங்கள் இனிமே இன்னொரு மதத்துக்காரனை அப்படி கிண்டல் பண்ணாதீங்கடான்னு சொன்னோன்னா, அடுத்து நடந்த சம்பவம் தான் கிளைமேக்ஸ். அடுத்த நாள் இந்து மாணவர்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க அன்னைக்கு கொண்டு வந்த சாப்பாடை அன்னைக்கு பூரா சாப்பிடாம உங்களோட நாங்களும் நோன்பு இருக்கோம்டான்னு சொல்லி அந்த இஸ்லாமிய மாணவர்களுடன் இந்து மாணவர்களும் கிறிஸ்தவ மாணவர்களும் அன்னைக்கு நோன்பு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மதத்தை இன்னொரு மதத்தையும் மதிக்கின்ற அந்த உணர்வு இந்தியாவிலேயே முதலில் துவக்கி வைக்கப்பட்ட இடம் தமிழகம்தான் என்பதை ஒரு மாணவ பருவத்திலேயே நம்ம உணரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில்
இன்னைக்கு மாணவர்கள் ஜாதி பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பரிந்துரை அடங்கிய ஒரு தொகுப்பை இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதன்படி இன்னைக்கு என்ன முடிவு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும்னா ஆதி திராவிடர் பள்ளி, பிற்பட்டோர் பள்ளி அப்படின்றத எடுத்துட்டு கள்ளர் சீரமைப்பு பள்ளி அப்படின்லாங்கிறத எடுத்துட்டு எல்லாவற்றையும் அரசினர் மேல்நிலை பள்ளின்னு மாத்துங்க. இப்படி ஜாதிக்கு தனித்தனியாக பள்ளிகள் இருக்க வேண்டாம் என்று நீதிபதி சந்துரு இன்னைக்கு பரிந்துரை கொடுத்திருக்காரு. ஒரு ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்குகின்ற ஒரு தலைவர் நம் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி தான் இந்த பாராளுமன்றத்திலே நாம் பெற்ற 40க்கு 40 என்ற வெற்றி. இந்த வெற்றி 2026 விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்ல 2026 எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைதான் 2026 அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் ஜாதி சமய பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அவர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் எங்கள் தளபதியை மீண்டும் வெற்றி பெற வைக்கும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து பெருமை சேர்த்த பகுதி கழகத்தின் செயலாளர் எங்கள் அருமை அண்ணன், குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நேரு மாமா எப்படி குழந்தைகளை நேசித்தாரோ அதுபோல தன் தொண்டர்களை குழந்தைகளைப் போல நேசிக்கின்ற ARPM காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் இனிய தம்பி சிற்றரசு அவர்கள்தான் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது எனக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட மாவட்டம் சென்னை மேற்கு மாவட்டம். அப்போது அவருடன் இணைந்து பணியாற்றிய அந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு டீம் அந்த ஸ்கீமை ரொம்ப அருமையாக செயல்படுத்தி காட்டிய அருமை தம்பி சிற்றரசு அவர்களுக்கும் இங்கே வெற்றி பெற்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.